ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நாளை வரக்கூடிய 7/7/2025 அதாவது 777 அதிசக்தி வாய்ந்த இந்த பிரபஞ்ச வசிய நாள் பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான நாள். நிச்சயமாக நீங்கள் என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் நடக்கும்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட நாளில் நாம் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். நாளைய தினம் 7/7/2025 பிரபஞ்ச வசிய நாள் 777 3 7 ஒன்றாக சேர்ந்து வந்திருப்பது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரம். இந்த அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாளில் நம்முடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வச்சோம் அப்படின்னா வேண்டுதல் அடுத்த 7 நாட்களுக்குள்ள நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை பயன்படுத்தி நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம். அப்படி என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்ன்றத இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு தான். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 7 நாட்களில் நமக்கு நினச்சது நடக்கணும் இல்லையா? ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு டைரி, ஒரு நோட்டு புத்தகம், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சுத்தமான பேப்பரில் உங்களுடைய வேண்டுதலை 7 முறை எழுதுங்க. அதில் வேண்டுதல், ஆசை, அதாவது நிறைவேறாமல் இருக்கும் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, அதை நிகழ்காலத்தில் நடக்கிறது போலவே நீங்கள் எழுதணும். அதாவது உங்களுக்கு என்னெல்லாம் முக்கியமானது, எது இப்போ நமக்கு நடக்கணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருப்பீங்க இல்லையா, அந்த பிரார்த்தனையை நீங்கள் எழுதுங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னோ, இல்லை வீடு கட்டணும், இல்லை கார் வாங்கணும், இப்படி எதுவாக இருந்தாலும் இப்போ ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நான் புது கார் வாங்கிட்டேன், அந்த காரில் தான் நான் தினமும் அலுவலகம் போகிறேன், அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறமா ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க, அப்படி கிடைக்காம அவதிப்பட்டு இருக்கிறவங்க, எனக்கு குறிப்பிட்ட இந்த கம்பெனியில் நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு எழுதி அந்த வேலைக்கு நான் தினமும் போயிட்டுருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு 7 முறை எழுதுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீர எந்த கோரிக்கை வேண்டுமானாலும் நீங்கள் வைக்கலாம். திருமணம் நடக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், குறிப்பிட்ட சில கோவிலுக்கு போகணும், இது போல் நிறைய ஆசைகள் நமக்கு இருக்கும் இல்லையா? அதனால நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தாராளமாக கேட்கலாம். எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி, ஒரு கோரிக்கையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது எந்த அளவுக்கு முக்கியமான கோரிக்கை, உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வேணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை நாளைய தினம் ஒரு வெள்ளை காகிதத்தில் 7 முறை எழுதிட்டு 7 நிமிடங்கள் அப்படி அந்த நல்லது உங்களுக்கு நடந்து விட்டதாக ஒரு கற்பனையாக நினச்சிக்கோங்க. கண்களை மூடி ஆழ் மனதில் இந்த நல்லது நடக்கும் அப்படின்னு நாம் நம்பணும். ஒரு நல்லதுக்காக மட்டும் நீங்கள் இப்படி வேண்டிக்கோங்க. நிறைய நல்லதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். குறிப்பாக நாளைய தினம் 7ஆம் தேதி 7ஆம் மாதம் காலை 7 மணியிலிருந்து 7:17 மணிக்குள்ள இந்த பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வச்சிருங்க. காலை இந்த நேரத்தை தவற விட்டீங்க அப்படின்னா நாளை மாலை 7 மணியிலிருந்து 7:17க்குள்ள இந்த பிரார்த்தனையை பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கலாம். வழிபாட்டை முடிச்சுட்டு இறுதியாக இவ்வளவு நல்லதையும் கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. 7 முறை அந்த நன்றியை தெரிவிச்சிடணும். நன்றி சொன்ன பிரபஞ்சம் அந்த நன்றி கடமைக்காகவே உங்களுக்கு வேண்டியதை வாரி வாரி கொடுக்கும். அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் துவங்கிய இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 7 நாட்கள் மேலே சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க செய்யும் பட்சத்துல உங்களுடைய வேண்டுதல் 7 நாள்ல நிச்சயமா நிறைவேறும். முதல் நாள் இந்த வேண்டுதலை காலை நேரத்துல செய்தீங்க அப்படின்னா, மாலை நேரத்துல செய்தீங்க அப்படின்னா நீங்க கணக்கு வச்சுக்கோங்க.
முதல் நாள் காலை நேரத்தில் இந்த பிரார்த்தனையை பிரபஞ்சத்துக்கிட்ட வச்சோம் அப்படின்னா அந்த 7 நாளுமே காலை நேரத்தில் தான் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம அந்த பிரார்த்தனையை வைக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். மாலை நேரம் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னா மாலை நேரத்தவே நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அதிசக்தி வாய்ந்த இந்த நாளை நீங்கள் தவற விடாதீங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டியதை பெறணும் அப்படின்னா இது ஒரு அரிய வாய்ப்புன்னே சொல்லலாம். நிச்சயமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.